அதாவது 100 நாள் ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த சாதனையும் இல்லை. சரிங்களா? 100 நாள் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளிப்படுத்தலை. இன்றைய தினம் 110 விதியின் கீழ் அறிவிச்சார். இப்போ கூட அறிவிப்பாக நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. இப்போ நீங்கள் திரைப்படத்துக்கு 100வது நாள் கொண்டாடலாம், அரசாங்கத்துக்கு எப்படி 100வது நாள் கொண்டாடலாம்? நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டாருன்ன உடனே நீங்கள் 100வது நாள் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளி விழா கொண்டாடுவீங்க போல இருக்கு, அப்புறம் பொன் விழா கொண்டாடுவீங்க போல இருக்கு. 5 வருஷமாக ஆட்சி நடக்கணும். அதனால் 100 நாள் 200 நாள்லாம் இல்லாமல் இன்றைக்கி அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களோட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை இன்ஸ்டால்மெண்ட்டில் செஞ்சிட்ருக்காங்க. தயவு செய்து நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும். இல்லைனா மக்களுக்கு நம்பிக்கை வராது. இல்லைனா நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம், வெற்றி பெறலாம், அதுக்கப்புறம் நாம் எப்படி வேணாலும் மக்களை ஏமாற்றலான்னு இருக்கக்கூடாது. நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கணும், அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, மடிக்கணினி கொடுக்கணும். ஆக இன்னும் கொஞ்சம் அனுபவபூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். சட்டமன்றமும் நான் கேட்டுக்கொள்வது, மக்களோட பிரச்சனைகளை அதிகமாக பேசுங்க. நீ எவ்வளோ நிலம் வச்சுருக்க, நான் எவ்வளோ நிலம் வச்சுருக்கேன், நீ லாட்ரியில் எவ்வளோ வாங்கினேன், நான் லாட்ரியில் எவ்வளோ வாங்கினேன், அதே மாதிரி நான் எத்தனை கார் வச்சுருக்கேன், நீ கார் வச்சுருக்க, இப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. மக்களோட பிரச்சனைகளை பேசுங்க, மக்களோட பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நேற்று கூட திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கொலை செய்யப்பட்டதற்கு நீங்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் போனி உங்களை கொண்டாடி முடிச்சுட்டாங்க. இனிமேல் நீங்கள் மக்களுக்கான அமைச்சர்களாக பணியாற்றணும். மக்கள் நேற்று 2 அமைச்சர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் எனது தாழ்மையான கருத்து, இது கொண்டாட வேண்டிய நேரம் இல்லை, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நேரம். அதனால் மக்களுக்காக பணியாற்றுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. 100 நாட்கள் என்பது ஒரு குறுகிய காலம்தான். இந்த குறுகிய காலத்தில் மேல் மட்டத்தில் உள்ள ஊழல் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் கீழ் மட்டத்தில் இன்னும் கொஞ்சம் குறைய வேண்டும். இந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்டில் பல திட்டங்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த திட்டங்களுக்கு போதுமானது நிதி ஒதுக்கீடு இல்லை. தமிழ்நாடு முழுக்க திட்டங்கள் அறிவித்து அதற்கு 10 கோடி 12 கோடி 18 கோடியெல்லாம் போதுமானது கிடையாது. அதில் திட்டம் அதிகமாக தேவையில்லை, இருக்கிற திட்டமும் நல்லா செஞ்சால் போதும். அதனால் அந்த வகையில் அதில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக எதில் அதிகமாக முதலீடு செய்யணும்னா நீர்ப்பாசன திட்டங்கள். சண்டை போட்டுட்ருக்கோம், கர்நாடகா கேரளா ஆந்திராவோட சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் நமக்கு வர தண்ணியை, நமக்கு வர மழையை நமக்கு சேமிக்கிறதுக்கு நம்மளால் முடியல. உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியும் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளை இன்னும் நம்ம வரையறை செய்து அதை நோட்டிஃபை பண்ணி அறிவிக்கலை. உச்சநீதிமன்றம் சமீபத்தில் போன மாதம் கூட சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் உள்ள ஏரிகள் குளங்கள் எல்லாம் அதில் நோட்டிஃபை பண்ணணும், அவுட்லைன் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும், ஜிஏஎஸ் மேப்பிங் பண்ணிங்கன்னா. இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஏரி கூட இது வரைக்கும் பண்ணலை. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ முறை நாங்கள் சொல்லியும் பண்ணலை. இதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். டாஸ்மார்க்கிட்டேருந்து வெளியில் வந்துடணும். முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அரசாங்கம் வெளியில் வாங்க, அது வேண்டாம். அதுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு நாங்கள் எத்தனையோ யோசனைகள் எங்களுடைய நிழல் நிதி அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் 3 மாதத்தில் 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. அது எப்படின்னா 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU தான் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலை. இப்போ இதே தான் திமுக ஆட்சியில் அவங்க சொன்னாங்க 12,16,000 கோடி முதலீடு வந்து விட்டது என்று அப்போதைய நிதி அமைச்சரும் சரி தொழில்துறை அமைச்சரும் பல முறை சொல்லி அப்புறம் நாங்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டோம். பொய் முதலீடுன்னு புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகத்தில் பார்த்தா 12,16,000 கோடி MOU தான் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்துச்சுன்னா 98,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் வந்துச்சு.
கிட்டத்தட்ட 9% தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்தது அப்போது நாங்கள் புக்கு போட்டப்போ 5 இயர்ஸில். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 11-12% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்புறம் அந்த 5 ஆண்டு காலம் முடியறதுக்குள்ளே. அதனால் இப்போ வர்றது வந்து ஒன்லி MOUs தான். இன்வெஸ்டார் மீட்டிங்கில் எவ்வளோ MOUs தான் வந்திருக்கு. அது எவ்வளோ ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போக போக தான் தெரியும். அதில் இதுவே வந்து இது எல்லாமே டிஎம்கே பீரியடில் போட்ட இனிஷியேட் அப்படின்னு டிஆர்வி ராஜா சொல்லியிருக்காரு. இவங்க எதுவுமே இனிஷியேட் பண்ணலன்னு அவருக்கு கிளைம் பண்ணியிருக்காரு. இல்லை, அது வந்து அது ஒரு அரசு கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதனால் யார் இப்போ டிஎம்கே காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிமுக போட்ட அடித்தளம்னு சொல்லலாம். எப்படி வேணால் பேசிட்டு போகலாம். ஆனால் வருது இல்லை, வரணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரணும். ஏன்னா டிஎம்கே காலத்தில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்கே கரப்ஷன் அதிகமாக நிறைய இருந்தாலும் கட்டுமானங்கள் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அவங்க எல்லாமே அங்கே போயிட்டாங்க. நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் திருப்பி கூட்டிகிட்டு வரணும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் போதாது, வேலை வாய்ப்பு உருவாகணும். வேலை வாய்ப்பு வந்தால் போதாது, உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதற்கு சட்டத்தை தாவைக்க அரசு கொண்டு வரணும். என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரா, ஹரியானாவில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இது கொண்டு வந்தாலும் இது டிவிகேவுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. இது சட்டம் கொண்டு வரதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து நிதி ஆதாரமும் தேவைப்படாது, ஃபினான்ஷியல் எதுவுமே கிடையாது, லாஸ்லாம் இல்லை. சட்டம் கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பு இன்னும் தானே உருவாக போகுது. 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பார்க்கணும்? ஒன்றும் இல்லையே. மாற்றம் நாங்கள் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா கஞ்சா இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம், கஞ்சாவால பாதிக்கப்பட்டதுனால மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க, என்ன மாற்றம்? அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில், நான் ரொம்ப லாங் பேக் போல, ஜஸ்ட் இந்த 1 வீக் 4 நாள் நாங்க சட்டசபைக்கு வராத இந்த 4 நாள்ல நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் கஞ்சா மற்றும் போதை, கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் வந்துதான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்துல கொண்டு நிச்சயம் இரும்புகரம் கொண்டு அடக்கணும். நேத்து பாருங்க, எண்ணூர்ல அந்த ரசாயன கழிவுகள்லாம் தண்ணியில கலந்ததுனால டன்னு கணக்கா மீன் வந்து இறந்து போகுது. அப்ப அந்த வந்து என்ன வந்து ஒரு உதாரணமா இதை நம்ம எடுத்துக்கிறது. சோ இதெல்லாம் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, கர்நாடகால நேத்து 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகள் 3 தமிழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அந்த 3 நம்ம தமிழர்களை கொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கர்நாடக அரசு தரணும். அதற்கு நமது முதல்வர் அவர்களும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அந்த அமைச்சருக்கு, அந்த முதலமைச்சருக்கும் சரி மத்திய அரசுக்கும் அந்த நிபந்தனையை வைக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி சொல்றாங்க, மாடு காணாம போச்சு, நாங்க தேட தான் போனோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி சுட்டு கொல்றாங்க என்பது கேட்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்திற்கு என்ன இருக்கு? சோ இதெல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.